இப்போ கூட இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னாதி மன்னனுக்கு வந்து நான் கடன் கொடுத்தேன், அவன் வட்டியும் தரல பணமே தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறத யார் சொல்கிறாரு? அது யாரும் குறிப்பாக சொல்ல மன்னாதி மன்னன் அவன் இருக்கிற பொசிஷன் வந்து வேறு அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை யாரும் நம்ம புரிஞ்சிக்க முடியாதுல்ல சார். இது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்தது இல்லை சார், அது மிகப்பெரிய வந்து ஒரு சேஃப் ஆயிடுச்சு. பல பேருக்கு பணத்தை ஏமாத்துறதுக்கு சேஃப் ஆயிடுச்சு. கே ராஜன் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினார். அதே நேரத்தில் அவர் நிறைய மேடைகளை பேசும்பொழுது ஒரு நடிகர் பேர்லாம் சொல்லி அவங்க கிடக்கிறான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்படின்னா இவர் சரியா இருந்திருக்காரு, இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். கமல் தான் சொன்னார். கமலை தான் சொன்னார், பொம்பளை கமல் தான் சொல்றாரு. பெரும்பாலும் கமலை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் தான் வந்து டிசைட் பண்ணோம் இந்த யாருக்கு எவ்வளோ ஊதியன்றதை டிசைட் பண்ணோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கேட்டிங்கன்னா வந்து தயாரிப்பு நிறுவனத்தை காட்டிலும் வந்து கூடுதல் வந்து சம்பளம் வாங்குற இடத்துல வந்து நடிகர்களே வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தயாரிப்பாளர் கே ராஜனுடைய மறைவுக்கு பிறகு அவர் ஏற்கனவே மேடைகளில் பேசின வீடியோக்கள் மறுபடியும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். கமலஹாசனை எதிர்த்து பேசியிருந்தார். விஜயோட பேரை சொல்லாமல் முக்கியமான நடிகர்கள் முன்னணி நடிகர்லாம் சொல்லி பேசியிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்தில் கடன் பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ கே ராஜன் கடன் பிரச்சனையால் இறந்துட்டார் அப்படி அதை புரிஞ்சுக்கணுமா? நம்ம இவ்வளோ தூரம் கமல் விஜய்லேருந்து எல்லாருமே எதிர்த்து பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அப்படி பார்க்கணுமா? இனிமேல் எப்படி நம்ம சர்வைவல் ஆகிறது, நம்ம கௌரவமாக தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு கௌரவ தற்கொலை அப்படி பார்க்கணுமா? இது எப்படி? இல்லை எனக்கு இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஆட்டிடியூட் இருக்குல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து ஓப்பன் மைண்டட். அவர் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க பேசுவார். அது சில நேரங்களில் எப்பவுமே அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு சிக்கல் ஆகும். யாராக இருக்கிறது, இவருக்கு ராஜன் கிடையாது, யாராக இருந்தாலும் ஓப்பன் மைண்டடாக பேசுகிறவங்களுக்கு சிக்கல் இருந்து எப்போவுமே இருக்கும். அது குடும்பத்துலேயும் இருக்கும், சொந்த பந்தத்துலேயும் இருக்கும், வெளிநபர்கிட்டையும் இருக்கும். சிக்கல் அதுதான். இந்த மூடி மறைச்சி கபட நாடகத்தோடு பேசக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் வராது, அவங்க வளைஞ்சி நெளிஞ்சி போயிடுவாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறவங்க கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோக்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அதை வாங்குறாங்கன்னு ஒருமையில் போடுவார். இவங்க இஷ்டத்துக்கு சம்பளம் வாங்குறானுங்க, இங்கே வந்து சினிமா என்ன கதியாகிறது அப்படின்னு சொல்லி பேசுவார். அவருடைய வயது மற்றும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் வந்து பேசுவார். அது சம்மந்தமாக பேசும்போது முன்னணி நடிகர்கள் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி இருக்கிற சினிமாவில் இருக்குது இல்லையா, அது நிறைய பேசியிருக்கிறார். ஒரு நேர்காணலில் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, பல பேருடைய நேர்காணலில் அவர் பேசியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அவர் பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசுவாருன்றதை நம்ம மேடையை மைக்க பிடிக்கும் போதே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவார்னு பார்ப்போம். இதனால் சில நேரங்களில் வந்து பணம் இவர் வந்து யாருக்காவது இந்த ஃபினான்ஸ் பண்ணும்போது, சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணும்போது அவங்க கூட வந்து என்ன சில நேரத்தை மேடைக்கு கொண்டு வந்து அவரை ஏற்றுவாங்க. சில நேரங்களில் அவர் பேசுகிறது சர்ச்சையாகி ட்ரோல் ஆகும். அது சண்டையில் கூட ஒரு தடவை வந்து பைல்வானோட சண்டையில் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தான் வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு என் யூகம்தான் அது. ஒருபோதும் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கைவிட்டிருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு இவர் வந்து கடைசியாக இவர் வந்து ஒரு பாரமாயிட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கலாம். இவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் வந்து பணத்தை புரட்டி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணோன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. அதை கடந்து என்ன கேட்டால், இப்போ கொடுத்த பணம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வரல. இப்போ நமக்கு தெரிஞ்ச சினிமா வட்டாரத்தில் பேசுகிறது கேட்டால், இந்த 2020க்கு பிறகு இந்த சினிமா ஃபினான்ஸ்ன்றது வந்து செதஞ்சிடுச்சு. அது காரணம் கேட்டால் வந்து பல பேர் இந்த படங்கள் வந்து வெளிவர முடியாமல் ஃபினான்ஸ் வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல், வட்டி கட்டியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அந்த பணம் எடுக்க முடியாத ஒரு சூழல் இது மாதிரி இருக்குது. அதில் ஃபினான்ஷியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பணம் வாங்கினவங்களும் பாதிக்கப்படும், பணம் கொடுத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2020க்கு பிறகு அது வந்து பரவலாக சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பட்ஜெட் படங்களை நம்பி இருக்கிறவர் தான் இவர் யார், ராஜன். பெரிய பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் எடுக்கிறவங்க, எடுத்த படமே 4 படம் தான். ஆனால் அது வந்து ஃபினான்ஸ் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கலாம். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறது இல்லை. பட் தயாரிப்புன்றது 4 படம் தான் இவர் தயாரிச்சிருக்கிறாரு. ஆனால் பரவலாக வந்து வெளிப்படையாக சொல்லுவார், நான் இவனுக்கு இத்தனை 2 கோடி கொடுத்துருவோம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் பேரை சொல்ல மாட்டார். இப்போ கூட இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னாதி மன்னனுக்கு வந்து நான் கடன் கொடுத்தேன், அவன் வட்டியும் தரல பணமே தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் பார்க்குறேன். அது யாரும் குறிப்பாக சொல்ல, மன்னாதி மன்னன் அவன் இருக்கிற பொசிஷன் வந்து வேறு அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை யாரும் நம்ம புரிஞ்சிக்க முடியாதுல்ல சார். நம்ம யாரும் நம்ம புரிஞ்சிக்க முடியாதுல்ல. இப்போது ப்ளைனாக சொல்லும்போது இப்போ எப்படி வந்து பல பேர் வெளியில் வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதே தெரியாமல் குடும்பத்தில் இருக்க விட்டுட்டாங்க, அவர் வந்து தனியாக இருக்கிறாருன்றது வந்து ஒரு ப்ரைவசிக்காக இருப்பாங்க சார். இப்போது ஏன்னா
குடும்பத்தோடு அங்கே கொடுத்த கடன் கிடைக்கல, ரிட்டர்ன் வரலங்கிற விரக்தின்னு புரிஞ்சுக்கணுமா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே விஜய் கமலஹாசனை எதிர்த்து பேசியிருக்காருல்ல, அப்படி என்ன கோபம்? அப்படி ஏன் அவங்களாம் எதிர்த்து? கடைசியாக அவர் பேசுனது ஜனநாயகன் படம் குறித்து அவர் பேசும்போது ஒரு கருத்து வைக்கிறார், ஒரு நேர்மையான கருத்தை தான் வைக்கிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த படத்தை எதுக்காக தடுக்கிறாங்க, அது மாதிரி தடுக்கிறது தவறு. இப்போ விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கருத்து அங்கே போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் எதனால் பிரச்சனை கேட்டால், இவர் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. கட்சி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் இவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி முடியும்? அப்போ 60 ஆண்டு காலம் கட்சி நடத்துறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ வெறுப்பு தான் செய்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் இப்போது ஆதரவும் பேசுகிறாரு, எதிராகவும் பேசுகிறாரு. அதுதான் அங்கே இருக்கிறது. அதில் நீங்கள் நேர்மைன்னு கூட நீங்கள் அதை ஒரு பார்வையில் பார்க்க முடியும். ஆனாலும் வந்து இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க ஐயா அப்படின்னு ஆகிடுது இல்லை கடைசியாக. சரி, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அப்போ அரசியல் கட்சி தொடங்கவே கூடாதா? அப்போ ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினா அப்போ படத்தை முடிக்கிறாங்களா? அப்போ அது சரின்னு சொல்ல வரீங்களா? இல்லை அரசியல் கட்சி தொடங்கிட்டா வந்து 2 மாதத்தில் 2 வருஷத்தில் வரக்கூடாது, 20 வருஷம் கழிச்சு வரணுமா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ இது போன்ற வந்து ஒரு சர்ச்சையான கருத்துக்களை வந்து அவர் பேசுகிற இடத்துல இருந்ததுனால, ஒருவேளை அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இன்டர்னல் விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த ராஜன் அவருக்கு தெரியும். சினிமா உள் வட்டாரங்களில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஒருவேளை அவருக்கு வந்து நான் கேட்டால் அவர் ஃபைனான்ஸ் பண்ண நபர்கள் யாருக்கு பண்ணார், அவங்களோட தொடர்ச்சியாக இவர் வந்து பணம் கேட்டுருந்துருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் வந்து மெடிக்கலுக்கு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு அவர் வார்த்தை சொல்கிறாரு. மருந்து வாங்க காசு இல்லை எனக்குன்றத மேடையில் வந்து சொல்கிறாரு. பழந்துன்னு கொட்ட போட்ட ஒரு மனிதர், அவரே ஏமாத்துற அளவுக்கு சினிமாவில் ஆள் இருக்கா? அவரே ஏமாறாரா? ஒரு விஷயம் இருக்குது சார். இந்த தொழிலில் எப்போவுமே ஏற்றம்னு வந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாரு. வண்டிகளை கட்டின்னு போயிட்டு அவர் வந்து அரசு அலுவலகங்களில் போயிட்டு நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து துணிகளை கொடுத்து வியாபாரம் பண்ணேன் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிற ஒரு மனிதர், குடும்ப வந்து வாரிசுகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 பிள்ளை ஒரு மகள்னு சொல்லி தேவையாக செஞ்சுருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வந்து அப்போது இந்த சொத்துக்களை வந்து ஒரு பக்கம் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் அவர் சம்பாரிச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து இதே சினிமாவில் தான் அவர் வந்து பணம் சம்பாரிச்சிருக்கலாம். ஒருவேளை வட்டி கூட வந்து வட்டி வாங்கி கூட அவர் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனாலும் ஏற்றம்னு ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இறக்கம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். இப்போ வேகமாக வந்தார் ஜிவி, ஸ்பீடாக வந்தார், மணிரத்னனுடைய வேகமாக வந்தார். ஒரு படம் 2 படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு இல்லையா? இப்போ பெரிய ஸ்டார்களை வச்சு படம் எடுத்தார். ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல பிடிக்கிறது மனசுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேராக இங்கே போனார், இங்கே இந்த மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வந்து இங்கே வந்து நான் டான்ஸ் ஆட வைக்கிறேன்னு சொல்லி போய் அதில் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஃபினான்சியர்கள்லாம் வந்து அவரை த்ரெட் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சிட்டார், விற்று படத்தை கொடுத்துட்ருக்கலாம், சொத்துக்களை விற்று. ஆனால் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது எதுக்கு? ஏன்னா சொத்துக்களை விற்றால் எல்லாருக்கும் தெரிய வரும், ஐயோ விஜய் வந்து ஜிவி சொத்துக்கள்லாம் விற்கிறாருன்னு சொல்லி சொல்ல வரும். அது ஒரு அவமானமாக கூட இருக்குன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஒரு வேலை ஜிவி நடந்து சொல்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டதும் ராஜன் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டதும் ரெண்டும் அப்படி தான். அவர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடன்காரன் ஆகிட்டார், ஜிவி வந்து கடன்காரன் ஆகிட்டார். இவருக்கு பணம் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இவர் பணம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டார் ஜிவி, அதை ரிட்டர்ன் பண்ணணும், சொத்துக்களை விற்று ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் அது அவரால் முடியல. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில வாக்குவாதங்கள் ஆகுது. ஒரு கட்டத்தில் வந்து நான் சரியாக சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்த பணம் வரல, தனக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்கிறாரு. அடுத்தது ஏதாவது சர்ஜரி ஏதாவது இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து 85 வயசில் வந்து பலவிதமான நோய்கள் இருக்கலாம். தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் உதவாத பணம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பெறவும் முடியல, சண்டையும் போட முடியாது. அப்போ இங்கே சினிமாவிலையும் வந்து திசை மாறி போயிடுச்சு. ஒன்று இந்த ஆட்சியில் இருந்தால் ரெட் ஜெயிண்ட் இருக்குது, இவர் 2 தடவை இந்த சைடில் வந்தால் பார்த்தோன்னா இப்போ எங்கே வந்து சினிமா பிடியில் இருக்குன்னா ரூட்டுக்கிட்ட இருக்குது. முன்னாடி ரெட் ஜெயிண்ட் இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாகண்ண கொடாகண்ண கதை தான். இதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவருடைய கொடுத்த பணத்தை ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் சொல்லி எப்படி அதை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றது இருக்கு இல்லையா? ஸோ அவன் பணம் வாங்கின இடத்துல அவன் ஏகப்பட்ட பதில் வச்சுருப்பான். இது பணம் வந்து ஏமாத்தினா எனக்கு நோக்கம் இல்லைங்க, இப்போ என்கிட்ட இல்லைங்க, ஏமாத்தணும் நோக்கம் கிடையாது, நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன். இது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வந்தது இல்லை சார், அது மிகப்பெரிய வந்து ஒரு சேஃப் ஆகிடுச்சு. பல பேருக்கு பணத்தை ஏமாத்துறதுக்கு சேஃப் ஆகிடுச்சு. பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினா இல்லையா அவனுக்கு ஒரு சேஃப் ஆகிடுச்சு. இது இப்படி நஷ்டம் ஆகிடுச்சு இப்படி நஷ்டம் ஆகிடுச்சு இப்படி. ஸோ அதனால் வந்து
குடும்பம் அவரை பராமரிக்காமலாம் இல்லை, குடும்பம் பராமரிச்சிருக்கு. அதை வந்து அவங்களே விளக்கம் சொல்கிறாங்க. அதை உள்ளபடியே தெரியும். குடும்பத்தை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் நம்ம சோர்ஸஸ் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா குடும்பம் கைவிடலை. அவர் ப்ரைவசி கருதி அவர் வந்து தனியாக இருந்திருக்கிறாரு. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டிரைவர் வச்சுருக்காரு, கார் வச்சுருக்கு. இந்த தொடர் பயணம்லாம் இருந்திருக்கு. இவர் சடனாக இவர் முடிவு எடுத்தது காரணம் கேட்டால் ஒரு வேளை வந்து வருத்தங்கள் இருக்கலாம். மகளுடைய கணவர் வந்து மருமகன் இறந்துட்டாருன்றதுனால அந்த வருத்தம் இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் இந்த பணம் ரிட்டர்ன் வராது தான் மெயினாக இருந்திருக்கலாம். இந்த பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா அவர் வந்து இப்போ அடுத்த நாள் செலவு, இப்போ ஒரு ஹோட்டல்னால் ஒரு 5000 ரூபா தினம் செலவாகும் சார். சிம்பிளாக ரொம்ப குறைவாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5000 ரூபா செலவாகும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வந்து கோடீஸ்வரன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பணம் தினம் வந்து ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது ஒரு ஹோட்டலில். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து தொடர முடியாத ஒரு சூழலில் வந்து சினிமாவிலையும் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்து ஈட்ட முடியாத சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாவோட திசை மாறிப்போச்சு. ராஜன் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினார். அதே நேரத்தில் அவர் நிறைய மேடைகளை பேசும்பொழுது ஒரு நடிகர் பேர்லாம் சொல்லி அவங்க கிடக்கிறான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அப்படின்னா இவர் சரியா இருந்திருக்காரு, இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். கமல் தான் சொன்னார். கமலை தான் சொன்னாரா பொம்பளை பொறுக்கி? கமல் தான் சொல்றாரு. பெரும்பாலும் கமலை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் என்னவா விமர்சனம் பண்ணியிருக்காரு? இல்லை, விஜய் சொல்றது இந்த கடைசியாக ஜனநாயகன் படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த விஷயம் நெகட்டிவாக நிறைய முன்னாடி இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் சார். மேடையிலேயே ஒரு நெகட்டிவாக இப்படி ஒரு கருத்து பேசுகிறாங்கன்னா பின்னாடி லாபியில் வந்து எப்படி பேசுவாங்கன்னு புரிஞ்சுங்க. இங்கே விஜயை அட்டாக் பண்ணதுக்கு முக்கிய காரணம் முன்னணி நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க, சம்பளம் குறைக்க மாட்டேங்கிறாங்க, தயாரிப்பாளர் நடு ரோட்டில் விட்டுறாங்கிற கருத்து சார். ஒரு காலகட்டத்தில் இருந்து தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் தான் வந்து டிசைட் பண்ணோம் இந்த யாருக்கு எவ்வளோ ஊதியன்றதை டிசைட் பண்ணோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கேட்டிங்கன்னா வந்து தயாரிப்பு நிறுவனத்தை காட்டிலும் வந்து கூடுதல் வந்து சம்பளம் வாங்குற இடத்துல வந்து நடிகர்களே வந்துட்டாங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஜயோட முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் சார் ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது சினிமா திரையரங்குகளை டிக்கெட் கட்டணத்தை குறைக்க சொல்லி ஒரு விதமான ஜியோ பாஸ் பண்ணும் பொழுது ஒரு ஒப்பீனியனுக்காக அஜித்திட்ட கேட்டாங்க. அஜித் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது அடுத்த நாள் வந்து ஜியோ பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல். ஆனால் திடீர்னு வந்து நடிகர் விஜய் அவங்க அப்பா எஸ்ஏசியும் வந்து கலைஞர் அவர்களை பார்த்து தேட்டரில் சினிமா டிக்கெட் ரேட்டை குறைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்கும்பொழுது நீங்கள் சினிமா தேட்டரில் டிக்கெட் ரேட்டை குறைச்சிட்டா தயாரிப்பாளர்கள்லாம் எங்கள் சம்பளத்தை குறைச்சிடுவாங்க அப்படின்னு விஜய் சொன்னார். விஜய்க்காக வேறு வழியே இல்லாமல் கலைஞர் வந்து கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டாரு. அதனால சினிமா தேட்டரில் டிக்கெட் ரேட்டை குறைக்கலைங்கிற தகவலை பிடி செல்வகுமார். இது வந்து அடிப்படையில் வந்து உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் பிடி செல்வகுமார் சொன்னதில் உண்மை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த படம் உங்களுக்கு இந்த சூர்யா நடித்த கருப்பு. இன்றைக்கி வந்து அந்த தேட்டரில் நான் தான் படம் போய் பார்த்தோம். அதே தேட்டரில் இன்றைக்கி அந்த தேட்டர் பக்கம் அப்படி வரும்போது பார்க்குறேன். இன்றைக்கி கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்து ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்குது. என்ன ரஷ் அதிகமாக கேட்டால் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் டிக்கெட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா உள்ளபடியே உண்மை இது. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வெளியில் வந்து ஒரு 5 பேர் வந்து படம் பார்க்குறோன்னா அவங்களுக்கான அந்த அந்த இழப்பு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் ஆகிடுது. 5 பேர் வந்தால் 4 பேர் வந்தாலும் 1000 ரூபாய் ஆகிடுது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது 500 ரூபாயில் முடியும்னு சொன்னால் அது கூட்டம் வரதான் செய்யும். ஒரு வகையில் அது நல்ல முடிவு தான். ஆனால் வந்து இது பல விஷயங்கள் சொல்ல முடியும். எஸ்ஏசியும் விஜய் அவர்களும் இந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு வேளை வந்து முழுவதுமே இப்போ ஆட்சியே அவர் கையில் வந்துடுச்சு அப்படின்னும் போது அது வந்து பெரிய அவருக்கு ஒரு ஷாக்காக கூட இருந்திருக்கலாம். பட் அது மரணத்துக்கு காரணம் நான் சொல்லவே இல்லை. மரணத்துக்கு காரணம் தற்கொலைக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூகிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஏதோ காரணம் கிடையாது. மறைக்கப்பட்ட பகுதி எதுவுமே கிடையாது. மனுஷன் வந்து வெள்ளேந்தியானவர், வெளிப்படையானவர், திறந்த மனதோடு இருக்கக்கூடியவர். அதை நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் தான் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல, அதை வாங்கவும் முடியாது இனிமேல்ன்ற அந்த ஒரு வருத்தம் இருக்கலாம். தனக்கு தேவையானதையே செய்யறதுக்கு இனி யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணணுன்ற அந்த சூழல் வரும்போது அவர் மேடையில் சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து வாசகர்களுக்கே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மருந்து வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லும்போது உள்ளபடி நம்ம உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதறுது, கண்கள் குளமாயிடுது. உண்மையாக அதுதான். மருந்து வாங்க கூட எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னார்ல, இதை வந்து கடன் வாங்கணும் அத்தனை பேரும் பார்த்துருப்பான் குறைஞ்சபட்சம் வந்து. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாரபட்ச பார்வை நான் பார்க்கல. ஒரு பக்கம் ஜிவி வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கேட்கும் போது அது கொடுக்க முடியாத ஒரு சூழலா அல்லது வந்து சொத்துக்களை விற்கணுமோன்ற அந்த கௌரவம் கருதி அவர் சூசைட் பண்ணுறது. இவர் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து இந்த சடனாக இந்த ஒரு முடிவை அவர் வந்து எடுத்தது. நான் நினைக்கிறேன் இதை யோசித்து முடிவெடுத்திருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஒரு குறுகிய காலத்தில், அதாவது 1 or 2 days கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்திகளும் அதிகமாக ஆமாம். பார்க்கலாம். இப்போ கடன் கொடுத்தவங்களே தற்கொலை பண்ணிக்கிற கதை கே ராஜனுடைய காலம் மாறிடுச்சு சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடன் சொல்லுவாங்க இல்லையான்னு கேட்டினா, ஏன்னா இன்றைக்கி வந்து கடன் கொடுக்குறவங்க ரொம்ப குறைவானதுக்கு காரணமே ரிட்டர்ன்ஸ் வராதனால தான் கடன் கொடுக்குறவங்க குறைவாயிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாங்கினவங்க நல்லா இருக்கிறான், கடன் கொடுத்தவங்க தான் வந்து இதுவாகிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த இந்த கொடுக்கல் வாங்கல்ன்றதே ரொம்ப வந்து எனக்கு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து எந்த எழுத்து முறையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இவருக்கே கூட பார்த்திங்கன்னா இவர் ராஜன் அவர்கள் கூட எழுத்து மூலமாக கூட கொடுக்காமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இவர் பேசுகிறத வச்சு எனக்கு தெரியுது. என்னன்னு சொன்னால் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல், அதாவது டாக்குமெண்ட் இல்லாமல் ப்ளைனாகவே கொடுத்துருப்பார் போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை. ஏன்னா அவர் பேசுகிறதுலே தெரியுது, அவருடைய நடவடிக்கைகள் கூட நமக்கு தெரியுது. ஆதாரம் இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி கொடுப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கூட கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்குமோ நான் டவுட் படுறேன். சிஸ்டமேட்டிக்காக இது ஒன்றும் பண்ணணும். சரிங்களா? இப்போ கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன், சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அந்த ஊடகம் என்ன சொல்லு கேட்டிங்கன்னா வந்து, நாங்கள் உங்களுடைய ஆவணங்களை பார்க்கல, உங்களுடைய அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது. ஃபுல்லாக சொல்ல வேண்டாம். நாங்கள் வந்து உங்களுடைய ஆவணங்களை பார்க்கல, ஆவணங்களை தான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, ஆவணங்களை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கோவணத்தை தான் பார்ப்பீங்க. நான் அதுதான் நான் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுவுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து கிளைம் கூட பண்ண முடியும். சார் முன்னாடி மாதிரி இல்லை சார். இப்போ செக் வாங்கி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் வரணும், அதெல்லாம் எடுப்படுறது கிடையாது சார். பக்காவாக டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சாலும் கூட அது வந்து நீதிமன்றத்தில் போய் அதை வாங்கி பற்று வைக்கிறதுன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அடமானம், இந்த மார்ட்கேஜ்னு ஒன்று பண்ணால் நீங்கள் தப்பிச்சிங்க. மார்ட்கேஜ் இல்லாமல் நீங்கள் என்ன கடன் வாங்கினாலும் அது நீதிமன்றத்துக்கு போய் பைசலாகி வந்து முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நம்ம கிளம்பணும். அப்புறம் இது தனிநபர், இது நிறுவனமாக இருந்தாலே சிக்கல்னும் போது ஒரு தனிநபர் வந்து கடன் கொடுத்துட்டு அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாருன்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய ட்ரெஸ் காஸ்டியூம், அவர் கடைசியாக அவர் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார். ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன இயல்பாக கொஞ்சம் துடுக்காக பேசுவார். எனக்கு கேட்டால் கோபமாக பேசுவார், வேகமாக பேசுவார். ஆனால் வந்து மனதில் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து அவருடைய என்ன சொல்கிறது கேட்டால் அவருடைய லாஸ். நான் சொல்கிறது லாஸ்னால் உயிர் லாஸ் சொல்ல, இந்த லாஸ்க்கு, இந்த கடன் லாஸுக்கு கூட அது கூட காரணமாக இருக்கலாம். ஓகே. அப்படி எதாவதுனாக்கா கோபமாக திட்டிட்டு வர போல இருக்குது, நீ திட்டிட்டியா, நீ எப்படி வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கூட சொல்லக்கூடிய நபர் இருக்கிறாங்க. திட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதான் நீ தான் திட்டிட்டல, நீ வாங்கிக்கா அப்படின்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா இவருடைய இயல்பே கூட இவருக்கு எதிராக இருந்திருக்கலாம். பட் என்னென்னா ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்க மனுஷனுக்குன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வெளியில் இருக்குதே, இது நம்ம பிள்ளைகளுக்கு உதவுமே, நம்ம பேர பிள்ளைகளுக்கு உதவுமே அந்த நினைப்பாங்கல்ல. எங்கேயோ ஒரு பணம் போய் மாட்டிக்கிச்சு வந்து கடன் வாங்கினவன் வந்து தன் முன்னாடி நெஞ்ச நிமித்தி போனால் அப்படி எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய வந்து ரணமாக இருக்கும். அப்படி தான் இவருக்கு வந்து கேட்டால் தன் பேர பிள்ளைகளுக்கு உதவலை, தன் பிள்ளைகளுக்கு உதவலை, தன் மகளுக்கு உதவலை, நம்ம குடும்பத்துக்கு உதவலையே, நம்முடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் உதவலையே என்னும்போது கேட்டால் அந்த விரக்தியில் தான் மனுஷன் வந்து பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன்.